ஒரு பொண்ணுக்கு 4 தடவ கல்யாணம் நிச்சயமாகி, ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்ல சாவு நடந்திருக்குன்னா, நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு உங்க முன்னாடி உட்காந்தா, நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே நிலைமையில தான் இப்ப மனோஜ் இருக்கான். ஒரு பக்கம் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் உயிரோடு இருப்பனா அப்படின்ற பயம் வேற அவனுக்கு வருது. ஆனா இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய ஷாக்கிங் என்னன்னு தெரியுமா? இவ்வளவு நாளா வெறுத்துட்டு இருந்த மனோஜ் திடீர்னு ரோகிணிக்கு கால் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது உண்மையா இல்ல ஒரு டேஞ்சரஸான ட்ராப்பா? ஒரு பக்கம் அண்ணாமலை வீட்ல சந்தோஷம் நடக்குது. முத்துவோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா கிடைக்கிற அங்கீகாரம் ஒன்று இருக்குது. ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே வீட்டில் ஒரு பொண்ணோட கோபம், ஒரு மனுஷனோட பழி வாங்குற முடிவு ரெண்டுமே சேர்ந்து ஒரு பெரிய கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு விஜயா சொன்ன அந்த ஒரு வரி மனோஜோட மனசுல ஆல்ரெடி இருந்த பழிய இன்னும் தூண்டிடுச்சு. இப்போ அவன் எடுக்கிற ஒவ்வொரு மூவுமே பார்த்தீங்கன்னா ரோகிணியோட வாழ்க்கையை ஃபுல்லா மாத்த போகுது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ரோகிணிக்கு சின்னதா சந்தேகம் வந்துருச்சு. இவன் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஆனா அந்த ஒரு டவுட் அவளை தள்ளி போட்டுறா. அதுதான் அவ செய்யற பெரிய தப்பே. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ல யார் உண்மையா லவ் பண்றாங்க, யார் நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. இது ஒரு சாதாரண எபிசோட் எல்லாம் இல்ல. இது ஒரு காதலும் பழியும் நேருக்கு நேரம் மோத போகிற ஆரம்பமா இருக்க போகுது. மனோஜுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு வேண்டி பார்த்த பொண்ணை பத்தி ரகசியம் எல்லாமே தெரிஞ்சது உடனே அதை கேட்ட மனோஜ் ஷாக் ஆகிறான். அதனால ரோகிணி பழி வாங்குறதுக்காக வேண்டி மனோஜ் இன்னொரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்கான். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மனோஜுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி மேட்ரிமோனியில் பார்த்தா யமுனா மனோஜ் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸ்ல என்னதான் அமைதி இருந்தாலுமே அவள் சொல்ல போற விஷயம் மனோஜோட வாழ்க்கையை கலக்க போகுது. மனோஜிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோட லைஃப்ல 4 தடவை கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையுமே அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் ஃபர்ஸ்ட் இது கேட்கும்போது லைட்டாக தான் எடுத்துக்கிறான். ஆனால் அடுத்த செகண்டே அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயமே ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி இருக்குது. இதை கேட்ட ஷாக்கான மனோஜ் ஏன் ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு யமுனா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளோட அப்பா இறந்துட்டாரு. 2வது தடவை மாப்பிளோட அம்மா இறந்துட்டாங்க. 3வது தடவை மாப்பிளோட அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே இறந்துட்டாங்க. 4வது தடவை மாப்பிளோட குடும்பமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் உள்ளுக்குள்ள பயந்து போயிடுறான். அவனோட ஃபேஸ்ல வெளியில என்னதான் காமா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற தாட்ஸ் என்னன்னு தெரியுமா? அடுத்தது நானா, அடுத்தது என்னையும் கொல்ல பிளான் பண்ண போறாளோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு செகண்ட்ல கல்யாண ஆசை உயிர் பயமா மாறிடுது. அதனால வெளியில எந்த ரியாக்ஷனும் காமிச்சுக்காம நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு யமுனாட் சொல்லிடுறான். இதுலயே ஒரு மெயின் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. மனோஜ் இப்போ ரோகிணி இருந்து ரிவெஞ்ச் எடுக்க மனசு ஃபுல்லா ரெடி ஆகுது. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வீட்ல டோட்டல் ஆப்போசிட் மூட்ல இருக்காங்க. அண்ணாமலை வீட்ல செலிப்ரேஷன் வைபா இருக்கு. மீனா எகின் வீட்டுக்கு வந்தனால அண்ணாமலை பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல. ஒரு ஃபேமிலி எகின் சேர்ந்த மொமெண்டா தான் இருக்குது. அண்ணாமலை ஃபுல் ஹாப்பினஸ் மோட்ல இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு பரசு, விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி, இவங்கள மாதிரி நிறைய பேரை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அந்த வீட்ல சிரிப்பு சத்தம், பேச்சு, சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்குது. விருந்துக்கு வந்திருந்த சீதாட்ட அருணுக்கு மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. அதுக்கு சீதா என்ன சொல்றாருன்னா, அவர் சமாதானம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நேரத்துல திடீர்னு போலீஸ் வீட்டுக்கு வராங்க. அந்த ஒரு செகண்ட்ல அந்த சந்தோஷம் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அவங்கள பார்த்த முத்து டென்ஷன்ல என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். ஆனா போலீஸ் சொல்ற ஒரு டயலாக் சீனையே டர்ன் பண்ணுது. நாங்க வந்தாலே பிரச்சனை மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்கறாரு. அடுத்த செகண்டே ட்ரூத் ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது. முன்னாடி நடந்த திருட்டு சம்பவத்துல ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி நகை எல்லாமே மீட்டு கொடுத்ததுக்காக நன்றி சொல்றதுக்காக வேண்டி ஒரு கப்பிள்ஸ் போலீஸ் கூட வந்தது எல்லாமே தெரியுது. முத்துக்கும் மீனாக்கும் நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டு காயின் கிஃப்ட் பண்றாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல முத்துவோட ஃபேஸ்ல வர்ற சந்தோஷம் ஒரு சாதாரண கிஃப்ட்டுக்காக வேண்டியெல்லாம் இல்ல, அவனோட நல்ல மனசுக்கான ரெகக்னைசேஷன் தான் அது. அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் முத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஆனா அண்ணாமலை சொன்னனால ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது ஒரு ப்ரௌட் மொமெண்டா இருக்குது. ஆனா இந்த சீன்ல ஒருத்தருக்கு மட்டும் வேற மாதிரி எஃபெக்ட் கொடுக்குது. இது எல்லாமே பார்த்து விஜயாவுக்கு கோவம் வருது. உடனே மனோஜோட ரூமுக்குள்ள போய் இந்த நிலைமைக்கு என்ன கொண்டுட்டு வந்த ரோகிணி சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இங்கதான் கதையோட டோனே அப்படியே மாறுது. அதுக்கு மனோஜ் ஒரு டேஞ்சரஸா இல்ல காமா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு லைன்ல வரப்போகிற விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு தெரியுமா? அடுத்த சீன் மனோஜ் ஷோரூமுக்கு போய் அங்கிருந்து ரோகிணிக்கு கால் பண்றான். மனோஜ் கால் பண்ணனால ரோகிணி ரொம்ப சந்தோஷப்பட்டு கால் அட்டன் பண்ணி பேசுறான். இவ்வளவு நாளா என்ன வெறுத்திருந்தவன் இப்ப சாஃப்டா பேசுறானே அப்படின்னு ரோகிணிக்கு தோணுது. ரோகிணியோட சைட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவளுக்கு பியூர் ஹாப்பினஸ் இருக்குது. அப்ப மனோஜ் நல்லபடியா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே ரோகிணி என்ன சொல்றான்னா, நீ எங்க கூப்பிட்டாலுமே நான் வருவேன் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொல்லிடுறான். அது லவ் பிளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுற மொமெண்டா தான் இருக்குது. போன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்றா. அப்ப மனோஜோட ஆக்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குது. மனோஜ் ஐ டு லவ் யூ அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஆனா அந்த லவ் உண்மையா இல்ல ட்ராப்பா? ரோகிணி போனை வச்ச உடனே அவளுக்கு டவுட் வருது. ஆனா ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா அவளுக்குள்ள எகின் அந்த சந்தேகம் வந்துட்டு தான் இருக்குது. இவ்வளவு நாளா என்ன வெறுத்திருந்த மனோஜ் இப்ப ஏன் இவ்வளவு பாசமா பேசுறான், எப்படி இவன் சடனா சேஞ்ச் ஆகனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அடுத்த செகண்டே அவளுக்குள்ள ஒரு கன்வின்ஸ் ஆகிறா. அவனுக்கு என்ன சிக்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் புத்தி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு மனோஜ் கூப்பிட்ட இடத்துக்கு கிளம்பி போறா. மனோஜ் ஒரு பிளானோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னது அது பாசம்னால சொன்னாங்களா இல்ல பழி வாங்குற ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணாங்களா? இப்ப அந்த
கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரோஹிணியோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது. மனோஜ் மனசுல வச்சிருக்கிற பிளான் என்னன்னு இன்னுமே நமக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து கிளியர், அவன் இப்ப காதலிக்கிறவனா இல்ல, பழிவாங்க வந்து காத்திருக்கிறான். ஆனா அந்த நேரத்துல ரோஹிணி என்ன நினைக்கிறான்னு தெரியுமா? எங்களை வந்து யாருனாலுமே வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து நினைக்கிறா. அவளோட நம்பிக்கை, அவளோட காதல், அவளோட ஓவர் கான்ஃபிடன்ஸ், இது மூணுமே இப்ப அவளுக்கு வந்து எதிரியா வந்து மாறப்போகுது. ஒரு பக்கம் முத்துவோட வாழ்க்கையில ஒரு பெருமையான நாளா வந்து இருக்குது, அவனோட நல்ல மனசுக்கு வந்து கிடைச்ச அங்கீகாரம். ஆனா அதே வீட்டுல ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு பெரிய தீயா வந்து மாறப்போகுது. விஜயா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அது ஒரு சாதாரண கோவமெல்லாம் இல்ல, அது ஒரு வார்னிங் மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் போட்ட பிளான்ல ரோஹிணி வந்து விழுந்துடுவாங்களா, இல்ல ரோஹிணி தான் வந்து அந்த பிளானை திருப்பி போடுவாளா? இந்த ஐ லவ் யூக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வந்து வெளியில வந்துச்சுன்னா யாரோட வாழ்க்கை வந்து சிதறும்? இது ஒரு லவ் ஸ்டோரியா, இல்ல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா, இல்ல இது ரெண்டுமே சேர்ந்து வெடிக்க போற இமோஷனல் பாம்பா தான் வந்து இருக்க போகுதா? இது எல்லாமே நமக்கு தெரியணும்னா இனி வரப்போற எபிசோட்ல தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த எபிசோட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முடிவுக்கு வரலாம், ஒரு உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரலாம், இல்ல ஒரு பேரழிவுக்கு கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா இந்த கதையோட அடுத்த ட்விஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.